ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ஒரிஜினல் நாட்டு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சப்பாத்தி கள்ளி பழம் ஒன்றே ஒன்று நமக்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. பழுத்துருக்கு, பார்த்து முள்ளு குத்திருப்பாது. இன்னும் 2 சேர்த்து பழுத்துருக்கூடாது. பார்த்துட்டு முள் ஏறிப்போது மேலே கையில். அந்த முள் நல்லா தேய்ச்சிரு கல்லில். எனக்கு தெரியுமா, நல்லா சாப்பிட்ருக்கேன். இங்கே பூச்சிங்க அதிகமாக இருக்குது. இந்த செடியையும் விட்டு வைக்கல இந்த பூச்சிங்க. கல்லில் தேய்ச்சிரு, அப்போ தான் இதெல்லாம் போயிடும். கல்லில் தேய்ச்சா ஒரு மாதிரிக்கும் முள் பூரா அப்போ தான் நீ போகும். கல்லில் தேய்ச்சதா எல்லாம் போகாது. செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் பூச்சிங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் கலரில் பூச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த பூச்சிங்களா, இந்த ஒயிட் கலரில் இதில் தான் இந்த பூச்சியில் தான் லிப்ஸ்டிக் வந்து தயாரிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆனால் 100% அதுதான் உண்மை. இதுலந்தா? ஆமாம். இது என்ன செடினே தெரியல, சவுண்ட் நல்லா வருது. முள்ளெல்லாம் நல்லா தெரியுது, அப்படியே வச்சுருக்கிற முள்ளுங்கெல்லாம். பூச்சி எடுக்கிறேன் இருமா. பழுக்கல போல இருக்கு. அதெல்லாம் சூப்பராக பழுத்துருக்கு. இந்த பழம் பிக்கிறதுக்கான இது எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுன்னு தெரில. பழுக்கல அதெல்லாம் எங்கே இன்னும் கொஞ்சம் பழுத்துருக்கணுமா? இதெல்லாம் இது வந்திருக்கும் பாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த முள்ளை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். எந்த முள்? அது முள் உனக்கு? ஆமாம், பின்ன கொட்டையாது, தொண்டையில் மாட்டிக்கும் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா. இந்த முள் தான் சொன்னியா? இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டதே இல்லையா? நாங்கள் அப்படியே கடிச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருக்குது. உனக்கு? எனக்கு என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கும். இனிப்பாக இருக்கா, புளிப்பாக இருக்கா? இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கா? 10 வருஷம் ஆச்சு திரும்ப. 10 வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன். 10 வருஷம் இல்லை, 8 வருஷம் இருக்கும். ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. எனக்கு வேணாம், நீ சாப்பிட்ற. ஓகே.